ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்சிபி அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு எந்த மாதிரி வழி இருக்குது, போவாங்களா போக மாட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. முதல்ல நம்ம ஆர்சிபி பார்த்துருவோம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் செமையாக ஆடிட்டு இருக்காங்க. எங்கே தான் இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி அணின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே வந்தால் கண்டிப்பாக டாப் 4ல் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப லேட்டராக ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸுங்க. ஏங்க ஒரு பிளேயிங் லெவலில் இறக்கல, எப்படியாப்பட்ட பிளேயராக இருக்கார் அவர். போன மேட்ச் அடிச்சார் பாருங்க, 30 பாலுக்கு 50 ரன் அடிச்சாருங்க. அடுத்த 10 பாலுக்கு 150 அடித்து 100 அடிச்சாருங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஷோ காமிச்சார். கோலியும் சரி நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர் எல்லாமே அப்போதுலேருந்தே ஆடிட்டு தான் இருக்கார், எல்லா மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. கூட சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. இப்போ வில் ஜாக்ஸ் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணுறனால ஜெயிக்குதுங்க. இந்த இவரை ஃபஸ்ட்லேருந்தே பிளேயிங் லெவல் இறக்கியிருந்தா கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி அணி நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இப்போது என்ன கொஞ்சம் லேட்டுனா, வர போட்டி எல்லாமே ஜெயிக்கணுங்க. 7 மேட்ச் ஜெயிக்கணும். இப்போ ஆல்ரெடி 10ல் 3 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வர 4 போட்டியில் ஜெயிச்சா கூட 7 தான் வருவாங்க. அதில் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் 8 ஜெயிச்சிருக்கணும். 7 ஜெயிச்சா சப்போஸ் எதனா ஒரு டீம் ரன் ரேட்டு ஒரு மிராக்கல், எதனா ஒரு மிராக்கல் நடந்து எல்லா மேட்சும் தோற்று, இந்த பஞ்சாப் மும்பைலாம் தோற்று ஒரு ரன் ரேட் மூலிமா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தாங்க. பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே அதிசயத்தில் 8வது அதிசயமாக எதனா ஒன்று வந்து ஆர்சிபி அணி உள்ளே போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் 95% சான்ஸ் இல்லை ஆர்சிபி அணி போகிறதுக்கு. அப்படியே நம்ம சிஎஸ்கேக்கு போங்களேன். சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்ஸ் ஆகிக்கு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 9 போட்டி ஆடிருக்காங்க. அதில் 5 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 5 போட்டி இருக்குங்க. 5ல் 3 ஜெயிச்சா கன்ஃபார்ம் நம்ம சென்னை அணி உள்ளே போயிடும். 5ல் 5 ஜெயிச்சா டாப் 2ல் முடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டாப் 2ல் முடித்தா என்ன பெனிஃபிட் தானே கேட்குறீங்க? நம்ம குவாலிஃபைடு எலிமெண்ட்ரி சொல்லிட்டு 2 சான்ஸ் இருக்கும். ஃபைனல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் டாப் 2ல் முடித்தா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கப் அடிக்கிறதுக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம். ஏன்னா ராஜஸ்தான் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. அவங்க இப்போயே 9ல் 8 ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டாப் 2ல் 2வது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட 9 போட்டி விளையாடி 6 ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி அவங்க தொடர்ந்து தோக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். நடக்குது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் ஆச்சு போயிட்டு போராடி கொஞ்சம் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக சென்னை அணி வர போட்டிலாம் ஜெயிச்சா தான். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி பேட்டிங் வேறு ஃபார்மில் இருக்காங்க. ஷர்தார் சிங், பென் ஸ்டோக்ஸ் சொல்லிட்டு போன மேட்ச் செமையாக ஆடினாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமாக சென்னைக்கு சவாலாக இருக்கும். வர போட்டி வேறு ஜெயிக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக சென்னைக்கு மேட்ச் அனல் பறக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இன்றைக்கி சென்னை அணி ஓரளவுக்கு ஜெயிச்சாதான் அடுத்து வர மீதி போட்டியில் ஒரு மேட்ச் தோற்று அப்படி இப்படி ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு நம்ம சென்னை அணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் சென்னை அணி இன்றைக்கி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் 11 சென்னை இந்த பிளேயிங் 11 போனால் வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.